பாடவா ராஸ்கல். பொம்பளையும் குளிக்கிறதுல உனக்கு என்ன வேலை? மாமா வாங்க. மாமா தாண்டா. என்னடா இதெல்லாம்? பாவாடை ரவிக்க. என்ன காணாம போன உங்க அக்காவோட புடவையாச்சாடா இது? காணாம போயிட்டாங்களா? உங்க அக்காவோட காணாம போன புடவைடா இது? அது சேப்பு, இது மஞ்சள். புடவையே கொடுங்க. யாரா புடவை கேக்குறது? யாரோ புடவை இல்லாதன்னு கேக்குறாங்க, பாவம். என்னங்க எங்க இருக்கீங்க? புடவை கொடுங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. என்னங்க விளையாட்டுது? என்ன மாதிரி போச்சு? மாமா வாங்க, உண்மையை சொல்லிடுறேன் வாங்க. வாங்கிக்கணுமா? நானா? நான் எப்படி இந்த கோலத்துல? கற்பகம் நீ வாங்கிக்க. வேணாம் வேணாம், கல்யாண பொண்ணு வாங்க கூடாது. கொஞ்சம் இருங்க, பக்கத்து வீட்டு பார்வதிமா கூட்டு வந்துடுறேன். இருங்க இருங்க இருங்க. ஏன் இந்த பதட்டம்? என்ன பொண்ணு கண்ணனா நினைச்சுக்கோங்க, நான் வாங்கிக்கிறேன். ஓகேயா? குடுடி. என்னது குடுடியா? நான் பையனோட அக்கா, மரியாதையா கேட்டதான் கொடுப்பேன். அப்படிங்களா? குடுங்க தாயே, குடிங்க தாயே. ஆமா புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லுவாங்க. அது போய் அமீனாவா எங்க வீட்டுக்குள்ள புகுந்து எங்க வாழ்க்கைக்கே விளக்கேத்தி வச்சுட்டாரு மாப்பிள்ள. அம்மா, இனிமே நீங்க அழவே கூடாது. ஆனந்த கண்ணீரா இருந்தாலும் உங்க கண்ணுல இருந்து கண்ணீரே வரக்கூடாது. ஓகேயா? கற்பகம், நீ என்ன பண்ற? அந்த பூவை எடுத்து சாமி படத்துக்கு போடுற. ரெண்டு பேரும் அப்பா அம்மா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கீங்க. டேய், லா டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற வேண்டாம் நீ. ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போடுற. எதுக்கு போடுறேன்னு தெரியுமா உனக்கு? சீட்டி மரத்துல கூர் பாக்குற ஜாதியை சேர்ந்தவன் இல்ல கண்ணா. போடு. நீயாவது படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுற. அக்கா, ரைட்டா? ரைட். ரைட்டா? ரைட். ரைட்டா? ரைட்ரா. என்னடி இதெல்லாம்? தெரியலையேம்மா. எல்லார் குடும்பத்திலயும் கூட பிறந்தவங்க இப்படித்தான் இருப்பாங்களா? அம்மா, படிக்க தெரியாம கையெழுத்து போட்டு உங்க அப்பா நம்மள நடு ரோட்ல நிக்க வச்சாரு. படிக்க தெரிஞ்சு படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டு எங்க உன் புருஷன் உன்னை நடுத்தருவுல நிக்க வச்சிருவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. எதுல கையெழுத்து போட்டாருன்னு கேட்க சொல்லுமா. அம்மா, கல்யாணமாகி முழுசா 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள எப்படிமா நான் இதெல்லாம் கேட்க முடியும்? தலைவரே, நீங்களாவது கேட்க மாட்டீங்களா? அது என்ன ஸ்டாம்ப் பத்திரம், எதுக்காக நான் கையெழுத்து வாங்கினேன்னு? அடகுக்கடை விஷயத்துல தலையிட்டு மூக்கறுபட்ட காயமே இன்னும் ஆறல. நானா சொன்ன? செவிகளுக்கு இமைகள் கிடையாது, அதனால நீ என்ன சொன்னாலும் கேட்கும். சொல்லு. என்னங்க, சாகும்போது எங்க அப்பா இந்த வீடு யாருக்குன்னு உயில் எழுதி வச்சுட்டு போகல. அதனால இந்த வீட்டுல எனக்கும் என் தம்பிங்களுக்கும் சம உரிமை உண்டு. அதுதான் நியாயம் சட்டம்னு வக்கீல் சொல்றாரு. ஆனா சம்பிரதாயப்படி பார்த்தா அப்பாவோட சொத்து பையன்களுக்கு தானே, பெண்களுக்கு கிடையாது. அதனால நான் இந்த சொத்தை தம்பிங்க பேருக்கே மாத்தி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தாத்தே. சார், யார் சார் நீங்க? உங்களை தான். யார் சார் நீங்க? சார் நீங்க யார் சார்? சார் யார் போன? మీరు ఎవరండి? நீங்கள் யாரானோ? தாவு யாரு? எந்த பாஷையில கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. ஐயா, நீங்க யாருன்னு சொல்லி போட்டு போங்க. Excuse me, who are you please? ஐயா, நீங்க யாருயா? ஐயா, யார் சார் நீங்க? ஆண்டாள். ஐயா, ஆண்டாள்,
நீ என்ன செய்யற, இந்த டைனிங் டேபிளை இந்த இடத்துல இருந்து எடுத்துடுற. நாம எடுத்துட்டு வந்திருக்கோமே டிவி, அத கொண்டு வந்து இந்த இடத்துல தான் வைக்கிறேன். டிவி விக்கிற ஒரு போல இருக்கு. நாங்க டிவி வாங்குறதா இல்லையே. ஆண்டாள். சும்மாரியா ஐயா பேசிட்டு இருக்காருல. அப்புறம் அந்த டிவிக்கு வீடியோ கனெக்ஷன் கொடுக்குறேன். இவங்கெல்லாம் வசதியா படம் பாக்குற மாதிரி இந்த சேர்ஸ் எல்லாம் வரிசையா போடுறேன். இந்த ஜன்னலை திறந்து வச்சா வெளிச்சம் உள்ள வராதா? ஆமாமா. அதுக்கு நீ கர்டன் போடணும். சார், நீங்க யாருன்னு தெரிஞ்சா. ஆண்டாள். ஐயா பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. அம்மா கெட்ட கோவம் வரும். சொல்லிட்டேயா, இனிமே யாரும் குறுக்க பேச மாட்டாங்க. பேசுவீங்க? நான் சொன்ன காரியங்கள்லாம் இன்னும் 2 நிமிஷத்துல நடந்தாகணும். வெரி குட். செட்டப் எல்லாம் அமக்கலமா இருக்கு. நீங்க 2 பேரும் வெளியில போய் நில்லுங்க. சார், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. பேரு நமச்சிவாயம். இந்த குடும்பத்தோட தலைவன். அப்படியா? அந்த சென்டர் சீட்ல போய் உட்காருங்க. யாருன்னு சொல்லவே இல்லையே. ஆண்டாள் கேள்வி கேட்கிறாரே. வேண்டாம். நமச்சிவாயத்தோட பொண்டாட்டி யாரு? நான் தாங்க. அவர் பக்கத்துல உட்காருமா. தம்பி, நீ யாருப்பா சொல்லவே இல்லையே. யாரு? நீ எங்க வீட்டுல வந்து அதிகாரம் பண்ற? அப்படியா? பின்னாடி பாரு. பின்னாடி என்ன எழுதி? என்னடா ஆண்டாள், நீ வெளியில இருமா. அவசியம் ஏற்பட்டா உள்ள வரணும். உங்களுக்கெல்லாம் நான் ஒரு படம் காட்ட போறேன். படம் பாக்குற போது யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இந்த விசில் அடிக்கிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காதாமா சொல்லிட்டேன். வாய மூடிக்கிட்டு தான் படம் பார்க்கணும். கண்ணாவது திறந்திருக்கலாமா கூடாதா? ஆண்டாள், எதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிடுறீங்க? ரெடியா? ரெடியா? 1 2 4. இப்போ நீங்க கேட்க போற கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன். கேளுங்க தாயே, கேளுங்கம்மா, கேளுங்க சார். தம்பி, நீயாவது கேளுப்பா. பாப்பா, நீ கூட கேட்க மாட்டியா? அந்த கலர் டிவி நல்லா இருக்கே, என்ன விலை சார்? ஏண்டி, டிவிக்குள்ள நடந்ததை பார்த்து அலண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறோம். டிவி விலை கேக்குற? யார் சார் அந்த பொண்ணு? நந்தினி. வாங்க, రండి, అందరూ రండి. இந்த பொண்ணு பேரு நந்தினி. இவங்க அப்பா நாகர்கோயில் நாதமுனி. அது வேற யாரும் இல்ல, நான் தான். மரியாதையா இந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு வழி சொல்லலைன்னா ஆண்டாள். பாத்தீங்களா, தூக்கு கயிறு. இத 2ஆ நறுக்குவேன். இதே இடத்துல உத்தரத்துல கட்டி நான் தொங்குவேன். என் கால்ல கயத்தை கட்டி என் பொண்ணு தொங்குவா. நீங்க உடனடியா பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. 23 எண்ணத்துக்குள்ள பதில் சொன்னா போதும். 1 2 4 3 7 7 14 15 16 17 18 19 20 23. சார், என் தம்பி வர நேரமாச்சே, நீங்க கொஞ்சம் உள்ள இருங்க சார். உங்க பொண்ணு வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு சார். தேங்க்யூ. உன் பேர் என்னம்மா? உமா. தேங்க்யூ வெரி மச் மிஸ்ஸஸ் உமா. உங்க வீட்டுல ஆம்பளைங்க யாரும் முடிவெடுக்கிறது இல்லையா? நந்தினி, நீ வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா. ஆண்டாள், நீ இடது காலை எடுத்து வச்சு வெளில போயிடு. இவங்களுக்கு எல்லாம் ஒரு மீச. சாரி, யாரு நீங்க? உங்க வீட்டுக்கு கக்கூஸ் கழுவ வந்திருக்கிறோம். மாமா, யார் மாமா அது? லெட்டினை கிளீன் பண்ண வேனோட வந்திருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? பல்ராமா, உனக்கு உட்காரது இடமே இல்லையா? மாமாக்கு என்னடாச்சு? வாசல்ல வேன் மட்டும் தானே பார்த்தேன். உள்ள புதுசா 4 தொடப்பமும் வாங்கியிருக்காங்க. அண்ணி, வீடியோ ஒரு மாதிரியா இருக்கு. பிடிச்சாலும் பிடிச்சிங்க, பெரிய புளியங்கொம்பாதான் பிடிச்சிருக்கீங்க. ஐயோ, உங்க எல்லாத்துக்கும் மொத்தமா ஸ்கூர் கலந்துருச்சு.
சே அக்கா எனக்கு தலைவலிக்குது, காஃபி வேணும். கிருஷ்ணனுக்கு காஃபி வேணுமா? சின்னவருக்கு காபி வேணுமா? மச்சானுக்கு காபி வேணுமா? குழந்தைனாருக்கு காஃபி வேணுமா? என் தம்பிக்கு காபி வேணுமா? என்ன விளையாடுறீங்களா? ஆனாலும் ஏழை விட்டா எனக்கு எப்படி காஃபி வரும்? காபி தானே கேட்ட, சொல்லிட்டேன்ல வரும். எப்படியா வரும்? வரும்டா. ஆமா காஃபி வரும்னு சொன்னீங்களே, இன்னும் வரல. காஃபி காஃபி சூடு போதுமா? அக்கா யார் இந்த பொண்ணு? யார் இந்த பொண்ணு கேட்டேன், ஏன் அடிக்கிறீங்க? அழுத்தி அழுத்தி முத்தம் கொடுத்துட்டு யார் இந்த பொண்ணு கேக்குறேன். நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கீங்களா? டிவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நான் ஒரு நல்ல வீடியோ படம் வச்சிருக்கேன், பாக்குறீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் நின்னெல்லாம் படம் காட்ட மாட்டேன், உட்காந்தாதான் படம் காட்டுவேன். கற்பகம், உள்ள வெத்தலை பாக்கு தேங்காய் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம், எதுக்கு அதெல்லாம்? பப்ளிக்கா நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்துடுச்சு, இனிமே எதுக்கு சம்பிரதாயம் எல்லாம்? நாம உடனடியா தாலியை கட்டிடுறதா பெட்டர் இல்லன்னா? சார், கால நேரம் எதுவும் பார்க்க வேணாமா? என்னமா அது? வெள்ளிக்கிழமை, பரணி நட்சத்திரம், உச்சக்கட்ட அமிர்த யோகம், இதை விட நல்ல நேரம் நமக்கு எங்க கிடைக்க போகுது? கல்யாணம்னா அட்லீஸ்ட் ஒரு தாலியாவது வாங்க வேண்டாமா? ஆறு போ சுத்த தங்கம். இன்னைக்கு தேதிக்கு 10,000க்கு மேல போகும். கையோட கொண்டு வந்திருக்கிறேன். வாங்கடாத, வாங்கடாங்கிற. அந்த பொண்ணு கழுத்துல கட்டுறா. கட்டினா நான் உனக்கு அக்கா, இல்லன்னா நான் உனக்கு அக்கா இல்ல. நில்லுங்க நில்லுங்க. பருப்பு இல்லாம கூட கல்யாணம் நடக்கலாம், ஆனா அரிசி இல்லாம கல்யாணம் நடக்கலாமா? நான் ரெடி, நீங்க கட்டுங்க. மிஸ்டர் நாதமுனி, சொல்லுங்க மாப்பிள. என்ன நீங்க பழி வாங்கிட்டீங்க. ஆனா ஒண்ணு, உங்க பொண்ணு கழுத்துல தாலிதான் கட்டினே தவிர அவளை நான் மனைவி ஏத்துக்க மாட்டேன். இவளை கதற கதற துடிக்க வைக்கிறதா என் வாழ்க்கையில ஒரே குறிக்கோள். சேலஞ்ச். மாப்பிள, இனிமே உங்களுக்கு ஆச்சு, உங்க பொண்டாட்டிக்காச்சு. நடுவுல தலையிட நான் யாரு? என்னமா சொல்றீங்க? பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலையா? அக்கா, இப்போ கண்ணு முன்னாடி நான் பொறுக்கியா நிக்கிறேன். நானும் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு முன்னுக்கு வருவேன். பங்களா வாங்குவேன், கார் வாங்குவேன். முன் சீட்ல நான், பக்கத்துல மாமா உட்கார வச்சுக்கிடுவேன். பின் சீட்ல நீ உயரமா படுத்துட்டு வருவேன். அது தவிர எந்த கழுதைக்கும் என் வாழ்க்கையில இடம் கிடையாது. டேய் கிருஷ்ணா, இங்க வாயா. என்னடா? அந்த கார்ல டிக்கி என்னோட இடம், வேற யாரையும் ஏத்துறாத. டேய், நீ வேற நேர கட்ட நேரத்துல. ச்சே. அப்பா, என்னம்மா? எங்களுக்கு கல்யாணமான விஷயம் நாளைக்கு ஹிந்து பேப்பர்ல வரணும்பா. நான் இப்பவே ஏற்பாடு பண்றேம்மா. உடனே ஏற்பாடு பண்ணுங்கப்பா, அதுலதான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. நான் இப்ப இந்து ஆபீஸுக்கு தான் போய்கிட்டே இருக்கேன்.